மகர ராசி நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் வாழ்வின் இருண்ட பக்கங்கள் முழுமையாக மறைந்து ஒரு ஒளிமயமான புதிய பொற்காலம் இப்பொழுது உங்கள் கண்முன்னே விரிந்திருக்கிறது. இதுவரை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்த தீராத சோதனைகள், உங்களை நிலைகுலையச் செய்த வேதனைகள் மற்றும் வெளியே சொல்ல முடியாமல் மனதிற்குள் புதைத்து வைத்திருந்த துயரங்கள் என அனைத்தும் இனி பனி போல விலகப் போகின்றன. காலம் இவ்வளவு நாட்களாக உங்களை ஒரு செதுக்கப்படாத கல்லாக பாவித்து பல வழிகளை கொடுத்திருக்கலாம். ஆனால் அந்த வழிகள் அனைத்தும் இப்போது உங்களை ஒரு வைரம் போல ஜொலிக்க வைக்கப் போகிறது. விதிப்பயனால் நீங்கள் இழந்த அத்தனை செல்வாக்கையும் கௌரவத்தையும், கை நழுவி போன சொத்துக்களையும் மற்றும் தொலைத்த சந்தோஷத்தையும் மீண்டும் ஒருங்கே பெறப்போகும் அந்த அபூர்வமான தருணம் இப்பொழுது கைகூடி வந்திருக்கிறது. உங்கள் ராசிக்குரிய கிரகங்களின் சுழற்சியும் உங்கள் ஜாதகத்தில் நடந்து கொண்டிருக்கும் தசாபுத்திகளும் உங்களுக்கு முழுமையாக சாதகமாக மாறியுள்ள இந்த வேளையில், குறிப்பாக 2026 ஆண்டு பிப்ரவரி 14 பிறகு உங்கள் இல்லம் தேடி வரப்போகும் அந்த அசுர வளர்ச்சியும் மகிழ்ச்சியான குட் நியூஸ் என்ன என்பது பற்றித்தான் இந்த வீடியோவிலே நாம் மிக தெளிவாகவும் ஆழமாகவும் பார்க்க போகிறோம். இந்த பதிவை முழுமையாக பாருங்கள், என்றால் இது உங்கள் நம்பிக்கையை உரமாக்கி உங்கள் வாழ்க்கையையே புரட்டி போட போகும் ஒரு பொன்னான பதிவாக அமையலாம். மகர ராசி நேயர்களை பொறுத்தவரை, நீங்கள் இயல்பிலேயே உழைப்பிற்கு அஞ்சாதவர்கள் மற்றும் எதையும் சாதிக்கும் வரை ஓயாத வைராக்கியம் கொண்டவர்கள். சனி பகவானை உங்கள் ராசி அதிபதியாக கொண்ட நீங்கள் உத்திராடம் 2ஆம் 3ஆம் 4ஆம் பாதங்கள், திருவோணம் மற்றும் அவிட்டம் முதல் 2ஆம் பாத நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள். நீங்கள் எங்கு சென்றாலும் அந்த இடத்துல உங்கள் கடின உழைப்பால் ஒரு தனி இடத்தை பிடிப்பதிலும் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக திகழ்வதிலும் வல்லவர்கள். ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக, குறிப்பாக 7.5 சனியின் பல்வேறு கட்டங்களால் நீங்கள் சந்தித்த சவால்கள் உங்கள் உடல் மற்றும் மனநிலையை ஒரு மிகப்பெரிய அளவில் சோதித்திருக்கும். ஒரு போராட்டமான வாழ்க்கையை வாழ்ந்து வந்த நீங்கள் இந்த 2026 ஆண்டு பிப்ரவரி 14 பிறகு உங்கள் வாழ்க்கை எவ்வளவு பெரிய மாற்றத்தை நோக்கி நகரப்போகிறது என்பதை இப்பொழுது விரிவாக காண்போம். மகர ராசிக்காரர்கள் எதையும் மிக தெளிவான திட்டமிடலோடு செய்ய விரும்புபவர்கள் என்பதால், கடந்த காலத்திலே உங்கள் உழைப்புக்கு தகுந்த பலன் கிடைக்காதது உங்கள் மனதை ஆழமாக பாதித்திருக்கலாம். ஆனால் அந்த வேதனைகளுக்கு பதில் சொல்லும் விதமாக ஒரு பிரம்மாண்டமான விடியல் இதோ தொடங்கிவிட்டது. உங்களை பொறுத்தவரை உழைப்பு தான் உயிர். அந்த உழைப்பிற்கான உன்னதமான பலனை உலகம் மீண்டும் உங்களுக்கு கொடுக்க போகிறது. நீங்கள் மிகவும் பொறுமையானவர்கள் மற்றும் எதையும் தாங்கும் இதயம் கொண்டவர்கள் என்றாலும், உங்கள் இந்த பொறுமை சில நேரங்களில் மற்றவர்களால் பலவீனம் என்று தவறாக கருதப்பட்டிருக்கும். மற்றவர்களுக்காக அமைதியாக இருந்து காரியங்களை செய்து கொடுத்த உங்களுக்கு அவர்கள் பிரதிபலனாக கொடுத்தது என்னவோ அவமானங்களையும் அலட்சியத்தையும் தான். தன்னுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவர்களுக்கு தெரியாமல் பார்த்து கொள்வதில் நீங்கள் மிகவும் வல்லவர்கள். இதனாலேயே உங்களை பார்ப்பவர்கள் அனைவரும் மகர ராசிக்காரர்களுக்கு என்ன குறைச்சல், அவர்கள் எப்போதும் எவ்வளவு உறுதியாகவும் கல்லை போல பலமாகவும் இருக்கிறார்கள் என்றுதான் நினைப்பார்கள். ஆனால் உண்மையில் உங்கள் மனதிற்குள் இருக்கும் போராட்டமும் உங்கள் லட்சியங்களை எட்ட நீங்கள் படும் அவஸ்தைகளும் உங்களுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியங்கள். உங்கள் கஷ்ட காலத்தில் உங்களை திரும்பி பார்க்க கூட ஆள் இல்லாமல் இருந்திருப்பீர்கள். நீங்கள் தட்டு தடுமாறி மீண்டும் எழுந்து நிற்க முயற்சிக்கும் போது உங்களை குறை சொல்வதற்கே ஒரு பெரிய கூட்டம் உங்களை சுற்றி தேடி வரும். உங்களின் மௌனத்தை மற்றவர்கள் அறியாமை என்று தவறாக புரிந்து கொண்ட காலம் இனி முடிவுக்கு வருகிறது. மற்றவர்கள் உங்களை பற்றி என்ன பேசினாலும் அதையெல்லாம் வெளியே காட்டிக் கொள்ளாமல் அமைதியாக உங்கள் பாதையில் முன்னேறுபவர்கள் நீங்கள். உங்கள் சொந்தக்காரர்களோ அல்லது நண்பர்களோ ஒரு தேவைக்காக மட்டுமே உங்களிடம் வருவார்கள். அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டு விட்டு சென்று விடுவார்கள். மீண்டும் அவங்களுக்கு ஒரு உதவி தேவைப்படும் பொழுது அதே முகத்தோடு உங்களிடம் வருவார்கள். அவர்கள் உங்களுக்கு செய்த துரோகங்கள் அனைத்தையும் மறந்து விட்டு மீண்டும் அவர்களுக்கே உதவி செய்து ஏமாறக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மனிதாபிமான மனது உங்களுக்கு உண்டு. வாழ்க்கையிலே எப்படியாவது ஒரு ஸ்திரமான நிலையை அடைந்துவிட வேண்டும் அல்லது உங்கள் குடும்பத்தின் கௌரவத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று தினம் தினம் உழைப்பவர்கள் நீங்கள். கடந்த காலகட்டங்களில் ஏதேனும் நல்லது நடக்கும் என்று நீங்கள் எதிர்பார்த்த போதெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றமே மிஞ்சியது. குறிப்பாக உங்கள் பலனை வேறு யாரோ அனுபவித்த போது உங்கள் மனம் எவ்வளவு வலித்திருக்கும் என்பது எனக்கு தெரியும். அந்த வலிகள் அனைத்திற்கும் ஒரு மருந்தாக இந்த 2026 ஆண்டு பிப்ரவரி 14 அமைய போகிறது.
கடந்த காலத்தில் நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தை இழந்திருக்கலாம், பணத்தை இழந்திருக்கலாம், அல்லது உங்களுக்கு மிகவும் நெருக்கமான உறவுகளை கூட இழந்திருக்கலாம். எல்லாவற்றையும் இழந்துவிட்டு நான் மட்டும்தான் தனியாக போராடுகிறேனே என்று வருந்திய காலங்கள் இனி முடிவுக்கு வருகின்றன. இவ்வளவு கஷ்டப்பட்ட பிறகு வாழ்க்கையில வாழ வேண்டும் என்ற எண்ணமே உங்களுக்கு போயிருக்கலாம். உங்கள் மனதிற்குள்ள கவலையும் துன்பமும் பாரமாக ஏறி இருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சியையும் தடுப்பதற்கும், உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கு நிறைய நபர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். இது அனைத்தும் தெரிந்தும் கூட மற்றவர்கள் என்னவோ பண்ணட்டும் என்று உங்கள் உழைப்பில் மட்டுமே குறியாக இருப்பவர்கள் நீங்கள். நான் யாருக்குமே கெடுதல் நினைக்கவில்லை, பிறகு ஏன் எனக்கு மட்டும் இந்த சோதனைகள் என்று நீங்கள் கேட்டதற்கெல்லாம் விடை கிடைக்கப் போகிறது. இந்த 2026 ஆண்டு பிப்ரவரி 14 அன்று சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் வீடான கும்ப ராசிக்கு பயிற்சியாகிறார். இது உங்கள் ராசிக்கு ஒரு மிகப்பெரிய தனலாபத்தையும் குடும்ப ஒற்றுமையையும் வழங்கப் போகும் பயிற்சியாகும். 2ஆம் வீட்டில் சூரியன் சஞ்சரிப்பது என்பது உங்களுடைய பேச்சில் ஒரு அதிகாரத்தையும் தெளிவையும் கொடுக்கும். இதுவரை உங்களை முடக்கி வைத்திருந்த குடும்ப சிக்கல்கள், கண் சம்பந்தமான உபாதைகள் மற்றும் வராத பழைய நிலுவை பணங்கள் பிப்ரவரி 14 பிறகு மிக எளிதாக தீரும். சனியுடைய வக்கிர நிவர்த்தி மற்றும் உங்கள் ராசி அதிபதி சனியே வலுவாக இருப்பதாலும், 7.5 சனியின் இறுதி கட்டத்தில் நீங்கள் இருப்பதாலும் இப்போது நீங்கள் ஒரு சுதந்திரமான வெற்றியாளராக, பொருளாதார ரீதியாக ஒரு அசுர வளர்ச்சியை சந்திக்க போகிறீர்கள். இதுவரை நீங்கள் பட்ட பொருளாதார நெருக்கடிகள் அனைத்தும் மறைந்து உங்கள் சேமிப்பு முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு உயரத் தொடங்கும். இதுவரை நீங்கள் மற்றவர்களிடம் உதவி கேட்ட நிலை மாறி இனி மற்றவர்களுக்கு தாராளமாக வாரி வழங்கும் அளவிற்கு ஒரு பொருளாதார பலம் கொண்ட மனிதராக நீங்கள் உயரப் போகிறீர்கள். இந்த மாற்றமானது உங்கள் குடும்பத்தின் ஒட்டுமொத்த கௌரவத்தை ஒரு புதிய உயரத்திற்கு கொண்டு செல்ல போகிறது. நீங்கள் எதிர்பார்க்காத இடங்களில் இருந்து பண வரவு வந்து உங்களை மலைய வைக்கும். புதிய சேமிப்பு திட்டங்கள் மற்றும் சொத்துக்கள் வாங்குவதற்கு இது மிகச்சிறந்த காலமாக இருக்கும். வேலை தேடிக்கொண்டிருக்கும் மகர ராசி இளைஞர்களுக்கு அவர்களின் கடின உழைப்பிற்கும் பொறுமைக்கும் ஏற்ற உயரிய வேலை பிப்ரவரி 14 பிறகு நிச்சயமாக அமையும். குறிப்பாக இரும்பு, எண்ணெய், கனிமம் மற்றும் நிர்வாகத்துறையில் இருப்பவர்களுக்கு இது ஒரு பொற்காலமாக இருக்கும். ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக தள்ளிப்போன பதவி உயர்வு மற்றும் பெரிய பொறுப்புகள் தேடி வரும். உங்கள் அர்ப்பணிப்பை உங்களின் மேலதிகாரிகள் அங்கீகரிக்கும் நிலை உருவாகும். நீங்கள் ஒரு புதிய தொழில் தொடங்க திட்டமிட்டிருந்தால் அதற்கான முதலீடுகள் மற்றும் பலமான இயந்திரங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் எவ்வித தடையுமின்றி அமைவார்கள். வியாபாரத்தில் புதிய பொறுப்புகளை ஏற்று லாபத்தை முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு உயர்த்துவீர்கள். பழைய பாக்கிகள் வசூலாகும். கை நழுவி போன பழைய வாய்ப்புகள் மீண்டும் உங்கள் வீட்டு வாசலை தட்டும். வேலையில் இருந்த மறைமுக போட்டிகள் விலகி நிம்மதி பிறக்கும். குறிப்பாக தொழில்நுட்பம் சார்ந்த தொழில்கள் மூலம் பெரிய லாபம் கிடைக்கும். குடும்ப வாழ்க்கையில் நிலவி வந்த குழப்பங்கள் மற்றும் சண்டைகள் பிப்ரவரி 14 பிறகு ஒரு முடிவுக்கு வரும். கணவன் மனைவிக்குள் இருந்த தேவையற்ற வாக்குவாதங்கள் மற்றும் புரிதலில் இருந்த இடைவெளி மறைந்து மீண்டும் அந்நியோன்யம் பிறக்கும். நீண்ட நாட்களாக பிரிந்திருந்த உறவுகள் உங்களை நாடி வருவார்கள். திருமண தடையால் மனமுடைந்தவர்களுக்கு தகுந்த மற்றும் பொறுப்பான வாழ்க்கை துணை அமையும். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கும் தம்பதிகளுக்கு நல்ல செய்தி வந்து சேரும். பூர்வீக சொத்து விவகாரங்களில் இருந்த சிக்கல்கள் நீங்கி உங்களுக்கு சேர வேண்டிய நியாயமான பங்கு கௌரவமாக வந்து சேரும். உறவினர்கள் மத்தியில் உங்கள் வார்த்தைக்கு தனி மரியாதை கூடும். உங்களை அலட்சியப்படுத்தியவர்கள் இப்போது உங்கள் வளர்ச்சியை கண்டு வியந்து போவார்கள். பிள்ளைகளின் கல்வி மற்றும் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு அவர்கள் மூலம் மகிழ்ச்சி பெருகும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் கோலாகலமாக நடக்கும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீண்ட நாட்களாக உங்களை வாட்டி வதைத்த மூட்டு வலி, கால் வலி மற்றும் அதிகப்படியான உழைப்பால் ஏற்பட்ட மன அழுத்தம் போன்றவை பிப்ரவரி 14 பிறகு படிப்படியாக குறையத் தொடங்கும். குறிப்பாக ராகு கேது பெயர்ச்சிக்கு பிறகு உங்கள் உடலில் ஒரு புதிய சக்தியையும் புத்துணர்ச்சியையும் உணர்வீர்கள். உங்களை வீழ்த்த நினைத்த எதிரிகளின் சூழ்ச்சிகள் உங்கள் பொறுமையின் முன்னால் தவிடுபொடியாகும். அவர்கள் உங்கள் வளர்ச்சியை கண்டு அஞ்சும் நிலை உருவாகும். சமூகத்தில் உங்கள் செல்வாக்கு முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு உயரும். அந்தஸ்தில் நீங்கள் கற்பனை செய்ததை விட உயரமான இடத்திற்கு செல்ல போகிறீர்கள். அரசு வழியில் வரவேண்டிய சலுகைகள் மற்றும் பணப்பலன்கள் விரைந்து கிடைக்கும். நீண்ட தூர பயணங்கள் மற்றும் புனித யாத்திரைகள் செல்லும் கனவுகள் இப்போது நனவாகும். இவ்வளவு நற்பலன்கள் உங்களை தேடி வரப்போகும் இந்த நேரத்தில் உங்கள் அதிர்ஷ்டத்தை இன்னும் பலப்படுத்தி கொள்ள சில எளிய பரிகாரங்களை செய்ய வேண்டும். மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான் என்பதால் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரை வழிபடுவதும் அல்லது அனுமன் சாலிசா கேட்பதும் உங்கள் மன உறுதியை பல மடங்கு அதிகரிக்கும்.
குறிப்பாக பிப்ரவரி 14 தேதிக்கு பிறகு வரும் முதல் சனிக்கிழமை அன்று அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று எள் தீபம் ஏற்றி வழிபடுவது மிகச்சிறந்த பலனை தரும். மேலும் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு சாற்றி வழிபடுவது உங்கள் தடைகளை நீக்கி வெற்றியை தரும். பசுக்களுக்கு பழங்கள் அல்லது அகத்திக்கீரை வழங்குவது உங்கள் கர்ம வினைகளை குறைக்கும். உங்களால் முடிந்தால் சனிக்கிழமை அன்று ஏழைகளுக்கு அன்னதானம் அல்லது கருப்பு நிற வஸ்திரங்களை தானமாக வழங்குங்கள். இது உங்கள் ஜாதகத்தில் உள்ள கிரக தோஷங்களை நீக்கி யோகத்தை நிலைநிறுத்தும். தன்னம்பிக்கையை மட்டும் எக்காரணம் கொண்டும் கைவிடாதீர்கள். இதுவரை நீங்கள் இழந்த அத்தனை நிம்மதியையும் இந்த 2026 ஆண்டு உங்களுக்கு திருப்பி கொடுக்க போகிறது. பிப்ரவரி 14 தேதிக்கு பிறகு உங்கள் முன்னேற்றத்தை யாராலும் தடுக்க முடியாது. இது மகர ராசிக்காரர்களுக்கான ஒரு மாபெரும் பொற்காலம். உங்களை சுற்றியுள்ள எதிர்மறை எண்ணங்களை கடந்து நேர்மறையான பாதையில நீங்கள் பயணிக்க வேண்டிய நேரம் இது. இதுவரை நீங்கள் பட்ட அவமானங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் காத்து கொண்டிருக்கிறது. உங்கள் கனவுகள் ஒவ்வொன்றாக நனவாவதை நீங்கள் கண்முன்னே காண்பீர்கள். உங்கள் கடின உழைப்பிற்கும் உங்கள் பொறுமைக்கும் இறைவன் கொடுத்த மாபெரும் பரிசுதான் இந்த மாற்றம். உங்களின் விடாமுயற்சிக்கு இனி எக்காலத்திலும் தோல்வியே கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். உங்கள் ராசி குறித்த கூடுதல் சந்தேகங்களை கமெண்டில் கேட்கலாம். நம்முடைய இந்த ஆன்மீக பயணம் தொடர வேண்டும் என்றால் நமது சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனே செய்து கொள்ளுங்கள். உங்கள் ஆதரவு தான் எங்களை இன்னும் பல தகவல்களை திரட்ட தூண்டுகிறது. உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு நல்ல விஷயத்தையும் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். பிப்ரவரி 14 தேதி உங்கள் வாழ்வில் ஒரு புதிய பொற்காலத்தின் தொடக்க புள்ளியாக அமையும். எதற்கும் அஞ்சாதீர்கள், நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். வெற்றி தேவதை உங்கள் வாசலில் வந்து நிற்கிறாள். இனி வரும் நாட்கள் உங்களுக்கு வசந்த காலமாகவே அமையும். அடுத்த ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.